ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரிடத்துலையும் எளிமையாக இருக்கிறது கரெக்டு தான். நீங்கள் எளிமையாக தான் இருப்பீங்க, எளிமையாக தான் பழகுவீங்க, எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக நடந்துக்குவீங்க, யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க. சரி, அதே மாதிரி தான் எதிர்க்க இருப்பாங்கன்னு எந்த நம்பிக்கையில் நீங்கள் பழகுறீங்க, அதுதான் கேள்வி. ஏன்னா உங்களை மாதிரியே எல்லாரையும் படைக்கலை இறைவன். உங்களை மட்டும்தான் படைச்சிருக்கார். அதை நீங்கள் என்றைக்கு உணர்றீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் தெளிவான வாழ்க்கைக்கு வரீங்கன்னு அர்த்தம். எல்லாரிடத்துலையும் நம்மளை மாதிரியே தான் அவங்க இருப்பாங்க, அவங்களும் நல்ல எண்ணத்தோடு தான் செயல்படுறாங்கன்னு நினச்சதோட விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. எல்லாரும் தெய்வ பிறவிலாம் கிடையாதுங்க. உங்களையே பதம் பார்த்துட்டு தானே இன்னி வரைக்கும் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா யாருக்கிட்ட கூட வந்திருக்க மாட்டாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இவ்வளோ நாளில் நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பிரச்சனையை சந்தித்து வந்திருப்பீங்க. அது உங்களால் கூட இருக்காது, கூட இருக்கிறவங்களாலே தான் நிறைய இடத்துல சந்திச்சிருப்பீங்க. உங்கள் முகத்துக்கு முன்னாடி அவ்வளோ புகழ்ச்சியாக பேசுவாங்க உங்களை. நீங்கள் ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பொறுமையானவங்க, நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னா சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆதாயத்தை எப்படியெல்லாம் உங்ககிட்ட தேடினுமோ அப்படி தேடிட்டு ஆதாயம் தேட முடிஞ்ச பிறகு உங்களை தூக்கி எடையை போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்படி தூக்கி போட்டு போனால் கூட பரவாயில்லைங்க, மறுபடியும் நம்ம எந்திரிச்சு வந்துக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் போகும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை உங்களை பற்றி ஒரு தப்பான விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் உங்களோட மனசு எப்படி திரும்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. பொருளாதார இழப்பீடாக இருக்கலாம், மான அவமானமாக இருக்கலாம், ஒரு சில இடங்களில் விரக்தியாகவே ஆயிருப்பீங்க. இனி என்னதான் செய்ய போகிறோன்னு தெரியலையே, இப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமேன்ற இடத்துல நிறைய பேர், அதுவும் பெண் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது சகஜமாகவே நடந்திருக்கும். நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர். பக்கா அக்கம் தானே, சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி தானே, பாவம் தானேன்னு செஞ்சுட்டு பல இடங்களில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதனால் முடிந்த வரைக்கும் உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நம்புறதை முதல்ல விட்டுட்டு யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லையா பேசாமல் விட்டுருங்க. நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதிங்க அவங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தெளிவாக இருந்தால்தாங்க சிறப்பாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு அவங்க மறுபடியும் ஒரு நல்லது பண்ணுறேன், என்னால் அதுதான் செய்ய முடியும், எனக்கு அதுதான் பிடிக்கும்னு எதையாவது நீங்கள் செஞ்சிட்டு இருந்தா யாரும் உங்களுக்கு திருப்பி ஒரு நல்லது கூட பண்ண மாட்டாங்க. இறைவன் சாட்சியாக சொல்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோரும் எக்கனாமிக்காக தான் போயிட்டுருக்கும். அந்த ஒரு நினைப்போடு பழகுங்க. இப்போ உங்களுக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அதனால தான் இவ்வளோ துணிச்சலாக இன்னமும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் திருப்பி கொடுப்பேன், எல்லாருக்கும் செய்வேன்னு சொல்கிறதுக்கு காரணமும் இதுவும் ஒன்று தான். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு துணிச்சலை கொடுத்துட்டே தான் இருப்பார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களோட குணத்தை மாற்றிக்காதன்ற மாதிரி தான் இருக்கார். இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்ல குணம்தான், தப்பு கிடையாதுங்க, இது ரொம்ப நல்ல குணம். அதனால தான் இறைவன் உங்கள் பக்கத்துலேயே இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மனுஷங்க தானே அவங்க, கடவுள் புரிஞ்சுக்கும், மனுஷங்க இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தப்பால புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏமாளின்ல சொல்கிறாங்க. அதனால் யோசித்து செயல்படுங்க. சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக வரார். இப்பொழுது நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. என்னங்க எடுத்த உடனே சனி பகவானை சொல்கிறீங்கன்னா உங்கள் ராசிநாதன், அதனால் சொல்கிறேன். சகாயமாக எல்லாத்தையும் கொடுத்துருவாருங்க. எளிமையாக இனிமேல் பெற்றுடுவீங்க. முதல்ல சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருன்னு சொல்கிறதே உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தெம்பு தைரியத்தை கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கான எல்லா விரயமும் போயிடுச்சு. எவ்வளோ நோய், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வாக்குவாதம், எவ்வளோ நிறைய இடத்துல சந்திச்சிருப்பீங்க. அதுவும் இந்த கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போனவங்களாம் நிறைய பேருங்க. அதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, இந்த மாதிரிலாம் நம்ம போவோமா. நான்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே ஏறினதே கிடையாதுங்க, என் பரம்பரை ஏறினதே கிடையாதுன்னு இருப்பீங்க. கடைசியில் நீங்கள்லாம் அங்கே போக வேண்டிய சூழ்நிலையை கூட இருக்கவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் மாறுதுங்க, எல்லாமே மாறும். அப்படி கோர்ட்டு கேஸ் போனவங்க கூட இப்போ உங்களுக்காக சாதகமான எல்லாமே வரும், பயப்படாதீங்க. ஆனால் தைரியசாலிகள் தான், உத்தமமானவர்கள், நேர்மையானவர்கள், நியாயத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள்லாம். அதனால தான் இன்னமும் இறைவன் உங்களை ஒரு நல்ல இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நல்ல ஒரு உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார்.
எல்லாமே எளிமையாக கிடச்சிரும். தொழில் நல்லாயிருக்கும், பொருளாதார மாற்றம் ஏற்படுது. அதே போல் உறவினர்கள் இப்போ வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷம், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தைரியம் அப்படின்னா உறவுகளை கிட்ட நெருங்க விடுங்க. இல்லையா கொஞ்சம் தூரம் வச்சு பழகிட்டு என்னன்னு கேட்டுட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. அது உங்களோட அமைப்பை பொறுத்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு. எந்த தொழில் செய்தாலும் நீங்கள் செஞ்சு எவ்வளோ நல்லா செய்வீங்க, உங்களுக்கு ஒரு பேர் புகழ் எதுவுமே கிடைக்காது. நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் பின்னாடி வரவங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வருவாங்க, அவங்க பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படின்லாம் யோசிச்சுருப்பீங்க. இப்போ அதுக்கான காலங்கள் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் எங்கே போய் நின்னாலும் அந்த இடம் நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தவங்க ஒரு எமர்ஜென்சிங்க எனக்கு ஒரு 10 ரூபா காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. உங்கள் கையால் வாங்கிட்டு போனால் அவன் ஓஹோன்னு இருப்பான். அந்த மாதிரியான நேரத்தில் இருக்கீங்க. அதே மாதிரி தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்கள் வாழ்க்கையும் மாறிடும். கவலையே பட தேவையில்லை. பனி போல போயிடும் எல்லா பிரச்சனையும். குலதெய்வத்தோட அருள் இருக்குது, எல்லா தெய்வத்தின் அருளும் இருக்குங்க. உங்களை இறைவன் எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கணும் தான் இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார். நீங்கள் அதை உணர்கிற காலம் வந்தால் உணர்ந்துடுவீங்க. இல்லைனா இதை அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருங்க, பார்த்துக்கலாம். கடவுள் அதெல்லாம் கோச்சிக்க மாட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. பொருளாதார ஏற்றத்தை கொடுக்குறார். முதல்ல பொருளாதார வளர்ச்சி. வேலையே இல்லைங்க எனக்குன்றவங்களுக்கு வேலை, இல்லை எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சிட்ருக்குங்க என் குடும்ப சூழ்நிலைக்கானன்றவங்களுக்கு இப்போ பிடித்த வேலை, உங்களுக்கான வேலை, உங்கள் திறமைக்கான வேலை கிடைக்கும். கடல் கடந்து வேலைக்கு போகலாமே, என்ன தப்பு, கிடைச்சா போங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நீங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு முன்னேற்றம்னு ஒன்று இருந்தால் தானே நீங்கள் சாதித்து காமிக்க முடியும். அதெல்லாம் வருது, சாதிச்சிருவீங்க, தைரியமாக இருங்க. கடல் கடந்து வேலை, இல்லை வெளியூர் பயணம், ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது. தெளிவாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் திருமண யோகம் இருக்குது உங்களுக்கு. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. இல்லைங்க போன முறை எழுதினேன், தேர்வில் மதிப்பெண்ணே வரல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க, வெற்றி அடைஞ்சிருவீங்க, கவலையே பட தேவையில்ல. அது அந்த டைம் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை மார்க் வந்து சரியாக வராமல் இருக்கலாம். இப்போ போய் அதே எழுதி பாருங்கள், நிச்சயமாக மாறுதல் கிடைக்கும். மாற்றம் தானுங்க, அதை தானுங்க நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அது நடக்கக்கூடிய காலத்துக்கு நாம் வந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். இப்போ யாரையெல்லாம் நம்புறியோ அவங்களெல்லாம் நம்பாதன்னுவார். போதும், நம்பின வரைக்கும் போதும், இதுக்கு மேலே உன்னையை மட்டும் நம்புன்றாரு புதன் பகவான். அதே மாதிரி இருங்க. உங்களை நம்பி எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, நிச்சயமாக மாறுதல் கிடைக்கும், வெற்றி அடைவீங்க. ஆனால் மற்றவங்களை நம்பி நீங்கள் எதை செய்தாலும் தோல்வி தாங்க. இதில் எந்தவித உதாரணமும் கிடையாது, மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பாடத்தை தான் கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு. அதை செய்யலாம், இதை செய்யலாம். உங்களோட வெகுளித்தனத்தையும் உங்களோட நல்ல எண்ணத்தையும் அவங்க ஏமாளித்தனமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. பரவாயில்ல, விடுங்க, சரியாக போயிடும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. போனது போனதாகவே இருக்கட்டுங்க, போயிட்டு போகுது, திருப்பி வந்துடும். ஒரு சிலது மட்டும்தாங்க நமக்கு வராது, கிடைக்காது. இதுக்கு கொஞ்சம் போராடினா போதுங்க, பொருளாதாரம்லாம் தேடி எடுத்துடலாம். கொஞ்சம் போராட்டத்தோட முயற்சியோடு இருங்க, நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. ஒரு சிலதை நாம் தவிர்த்துட்டோம், இல்லை முடியாமல் போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் கிடைக்காது. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். தெம்பாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. யாரோ ஒருவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தினமும் ஏதோ ஒரு இடத்துல எங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும். சரியாக போயிடும், இதை பண்ணனா உனக்கு சரியாக போய்டுன்ற மாதிரி அந்த ஒரு மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் பொழுது இந்த புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க. செவ்வாயால் எனக்கு பெரிய பிரச்சனையான்னு கேட்டால் பெரிய பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் நீங்கள் செயல்படுத்தும் விதம் சரியாக இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில் கூட மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இரத்த பந்த உறவுகள் ஏற்கனவே நிறைய இடத்துல உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருந்தாலும் இப்போ கொடுப்பாங்க பாருங்கள் பிரச்சனை அதிகமாக. இன்றைக்கே முடிச்சு கொடுத்துடணுன்ற அளவுக்கு வருவாங்க.
அதை மட்டும் ஏற்றுக்காதீங்க. கொஞ்சம் காலதாமதத்தை ஏற்படுத்துங்க. பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. சண்டை போடுற அளவுக்கு பேச வேணாம். பேச்சுவார்த்தையோடு நிறுத்திக்கிட்டு வரதுக்கு பாருங்கள். இல்லைனா உங்களால் முடியலைன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை வச்சு பேசுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில இடங்களில் நாம் நேராக செல்லும் பொழுதோ நேராக பேசும் பொழுதோ அது வேறு மாதிரியான விஷயங்களாக மாறிடும். கஷ்டமாக போயிடும். வேறு ஒருவர் மூலம் போகும்பொழுது அது சரியாயிடும். அது நம்பிக்கைக்குரியவங்களாக உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பவங்களை மட்டும் அனுப்புங்க. வேறு யாரையும் நண்பர் உறவினர்னு சொல்லிட்டுலாம் அனுப்பிடாதீங்க. அவங்களாம் உங்களுக்கே பாதகம் விலக வச்சுருவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க. அடிப்படாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் அடிப்பட்டாலும் ரத்தம் போகிற மாதிரியே இருக்கும். ரொம்ப பயமாக போயிடும். அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஜாக்கிரதையாக போங்க. முருகனை தினமும் வழிபாடு செய்துட்டு வண்டியில் கிளம்புங்க. வெளியே கிளம்புறீங்கனாலே முருகனை மனதாரன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கிளம்புங்க. சரியாக போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு திடீர் பணவரவை ஏற்படுத்துகிறாருங்க. கடன் சுமையை குறைக்கிறதுக்கு வராரு. ஏற்கனவே தலைக்கு மேலே இருக்குங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்றீங்களா? எல்லாம் மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஆட்களின் மூலம் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு நிறைய நல்லதை பண்ணுவார். அந்த நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் சுக்கிரன் திடீர் பொருளாதார வரவு, திடீர் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வழிவகை எல்லாம் கொடுப்பார். கடனை குறைப்பார். இல்லை அதிகப்படியான வட்டியில் இருக்குதா, கொஞ்சம் மாற்றி சின்ன வட்டிக்கு மாற்றி கொடுப்பாரு. பாதி கடனை அடைச்சிட்டு பாதி கடனை கொஞ்சம் பொறுமையாக அடைக்கிற மாதிரி இருப்பார். இதை மாதிரியான அமைப்புகளை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார். தைரியமாக இருங்க. கடன் இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் பயப்படாதீங்க. அது ஒரு பெரிய விஷயந்தான் கடன்றது. இருந்தாலும் பயப்படக்கூடாது. அதுக்கு பயந்துட்டாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நிச்சயமாக பயப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய கடனாக கூட இருக்கட்டும், பயப்படவே பயப்படாதீங்க. எப்படியாவது அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே அவசரம். அதுக்காக பயந்துட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. முடிந்த வரைக்கும் கடன் வாங்காமல் தவிர்ப்பது அதுக்கு தான் நல்லது. இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை வாங்கியாச்சு, அதுக்காக கவலைப்படக்கூடாது. கட்டிடணும். எப்படியாவது சரி பண்ணி கொஞ்சம் கட்டிடுறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தையோடு முடிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க. மனசுக்குள்ளே திக்கு திக்கு திக்குன்னு வச்சுருப்பார். சில சமயங்கள் சந்தோஷமாக வச்சுருப்பார். இதுதான். சிலது எதிர்பார்க்காம நடக்கும், சிலது எதிர்பார்த்தாலும் நடக்காது. இதையும் உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்குறார். அதே போல் விரயத்தை கொடுக்குறார். பண விரயத்தையும் கொடுக்குறார். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த டைம் நீங்கள் செலவு பண்ணுறத கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணும். கணக்கு போடுங்க, யோசனை பண்ணுங்கள், பல முறை சிந்தித்து செயல்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி வராது. பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன். அதனால் முதலே சொல்லிட்டேன், நல்லபடியாக இருக்குது. இப்போ நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி அடைஞ்சிடலான்னு சொல்லியாச்சு. இதற்கு மேலே நீங்கள் கரெக்டான அமைப்பை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. வேறு ஒன்றும் வேணாம். கரெக்டாக ஒரு இடத்த என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பாருங்கள். சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, கடன், அரசாங்கத்து மூலமாக கிடைக்க வேண்டிய கடன் எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் கிடைச்சிட்டா கூட நீங்கள் மிச்ச கடனை, ரொம்ப அதிகப்படியான வட்டியில் இருக்க கடனை குறைச்சிருவீங்க. இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவானும் கொடுக்குறாரு. உங்கள் ராசிநாதன் இல்லையா, உங்களுக்கு நிறைய நல்லது தான் செய்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது. ராகுவும் கேதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கொடுக்குறாங்க. ராகுவால் பொருளாதார மாற்றம் ஏற்படுது, வரவு ஏற்படுது, செலவு இல்லாமல். செலவெல்லாம் கொடுக்கல, ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவான அமைப்பை தான் கொடுக்குறாரு. மனசுக்குள்ளே வைராகியத்தையும் கொடுக்குறாரு. உங்கள் முன்னாடியெல்லாம் நான் வாழ்ந்துடணும்டா அப்படிங்கிற வைராகியத்தை கொடுக்குறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேது பகவான் நல்ல இடத்துல தாங்க இருக்கார். நிறைய நல்ல பலனை கொடுக்குறாரு. ஒரு சில விஷயங்களுக்காக பல நாட்களாக நீங்கள் போராடிக்கிட்டே இருப்பீங்க. அது இப்போ நடக்கும். அது என்னன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கானது உங்களுக்கு இருக்குது. ஒரு சில விஷயத்தை எப்படியாவது நம்ம இதை அடைஞ்சிடணும், இதை ரெடி பண்ணிடணும், இதை வாங்கிடணும்னு நினச்சிருப்பீங்க. அது இத்தனை நாளாக முயற்சி பண்ணியும் நடக்காமல் இருக்கும். இப்போ தன்னால் நடக்கும். அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. அதே போல் எதிரிகள் தொல்லை குறைச்சிருவார். எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக போக வச்சிருவார். அதற்கான வழிவகையை கேது பகவான் செய்கிறார். உங்களுக்கு எல்லாமே சரியான அமைப்பில் தாங்க இருக்குது. மகர ராசிக்கு உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது. உங்களை மட்டும் நம்பி எதை வேணாலும் செய்யுங்க, சரியான மாற்றம் ஏற்பட்டுடும். எல்லா கிரகம் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்குது. ஒரு சில கிரகம் சரியில்லைனா கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இருக்கும்பொழுது எல்லா மாற்றத்தையும் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். கூடிய விரைவில் உங்களுக்கான வெற்றியை
நீங்கள் அடையிறதுக்கான காலம் வந்துருச்சு. அதை சரியாக பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. இறைவனை நம்பி அனைத்தையும் செய்யுங்க. கூடிய விரைவில் நல்லா இருப்பீங்க. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.